வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்குள்ள ப்ராஃபிட் அப்டேட் ஆகாது. இந்த ஜூன் மாதத்துக்குள்ள ப்ராஃபிட் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதில் எத்தனை பர்சன்ட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மாதிரி பார்ப்போம். நம்ம தலைப்பை பார்த்தா தெரியும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூவில், அதாவது நம்மள்ட்ட இருக்கிற மார்ஜின், கொலட்ரல் மார்ஜினில் நமக்கு 2% கிடைச்சா போதும் அப்படிங்கிறதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை நீங்கள் பாருங்கள். அது பர்சன்டேஜும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் சொன்னால் தான் தெரியும். முதல்ல நம்ம அதை பார்ப்போம். 6ஆம் தேதியிலேருந்து இப்போ நான் ஜூலை 1 வரைக்கும் போகிறேன். ஆனால் இன்றைக்கி உள்ளது அப்டேட் ஆகிருக்காது. இதில் கம்பைன்டு பார்க்க வேண்டாம். நம்ம ரியலைஸ்டு பார்ப்போம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு, அப்புறம் 6ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி கூட வச்சுக்கலாம். ஜூன் 30 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஜூன் 30 இப்போ வச்சு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் காமிக்குது அப்படின்ட்டு. என்ன எம்டின்னு காமிக்குது. ஜூன் 6ஆம் தேதி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக இந்த ப்ராஃபிட்டை பார்க்கும்போது பக்கத்தில் அந்த சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அதை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இது நமக்கு ஒரு 1.5% இந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த சார்ஜஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நம்ம ட்ரேட் பண்ணும்போது நிறைய ட்ரேட் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ரோக்கரேஜ் கொடுப்போம். அப்புறம் எஸ்டிடி இதெல்லாம் போய்டும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ 3,08,000 ப்ராஃபிட் காமிக்குது. அதில் 5,690 நம்ம சார்ஜஸாக கொடுத்துருக்கோம். மிச்சம் 3,200,000 நமக்கு ப்ராஃபிட்டாக காமிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ட்ரேடிங்கில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜூன் மாதத்தோட ப்ராஃபிட் அப்டேட்டு. ஸோ பார்க்கலாம் ஜூலை மாதம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட எனக்கு 15% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதாவது 15% கிடச்சிருக்கு இந்த ரிட்டர்ன். நான் எதிர்பார்த்தது 2% தான். ஒரு மாதத்துக்கு 2% தான் எதிர்பார்த்தேன். ஆனால் 15% கிடச்சிருக்கு. அதுதான் உண்மை. இப்போ 15%னா இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.